அன்பின் வணக்கம். நாள் 167. கவிதை 167. கவிஞர் கண்டராதித்தன். கவிதை குற்ற உணர்ச்சிகளுக்கு. இப்பவும் குளம்புள்ளிகளால் கலையும் மௌனத்தை பார்த்தபடி ஆயிரம் குதிரைகள் ஒற்றை வீரனுடன் இத்திசை வருவதாக அறியும் பட்சிகள் சிதறி மறைகின்றன. முடைநாற்றம் சூழ நான் உருகிய நாட்களுக்கான கேள்விகளுடன் ஒற்றை வீரன் வந்திருப்பதாக கசடுகள் கழித்த கானகத்தில் புழை கிழிந்து சிந்திய பெருத்த சடலங்களை நரிகள் கவ்வி நாய்கள் துரத்திய ஊளை கேட்டு தொலைவு. கனன்ற நெருப்பில் கருகிய புணர்ச்சி மந்திகள் சாமத்தில் நடக்கும் பூதத்தின் பாலுறவு சாகசத்தை, பேய் முகத்தை சிதைத்த பேய் முகத்தை பற்றிய விசாரணை நீளும். தெரு பிரசங்கியின் பாவனைகளுடன் பதிலளித்தும் வாளை எடுப்பதாயில்லை. உனது கேள்விகளை என் குற்றங்கள் பாசாங்கிட்டு விடுமுன் மகா கோளை நான் வக்கற்றழுவதோ கெஞ்சி நிற்பதோ தழும்பாக நிற்பதற்குள் தோள்கள் பெருத்த வீரனே, உந்திச் சுழி நேர்கொண்டுன் வாழைச் செருகு என்னால் மிக எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒன்றையாவது. தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே. விஜயலட்சுமி.